வரைவன அன்புடன் அழைக்கின்றோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜோதிட கோவை ஒரு நல்ல பேரை தலைப்பாக கொடுத்தேன். மிக்க நன்றி. அந்த ஜோதிட சில்லறை கோவை முக்கியமான நூல்களுடைய தொகுப்பு. சனாதியம், சினேந்திர மாலையோட தொகுப்பு, முகூர்த்த சம்மந்தப்பட்ட புஸ்தகங்களுடைய தொகுப்பு, இது மாதிரி ஒரு 10-20 புஸ்தகங்களுடைய தொகுப்பு. அதான் சில்லறை கோவை. அது மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு தொகுப்பாக பேசுங்க, எல்லா விஷயத்தையும் கலந்து பேசுங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. சரி, அதுக்கு மாதிரி நானும் பேசுகிறேன். இப்போ அந்த அண்ணன் அவர் பேசினா அங்கே வெளியே கிளம்பிட்டாரா அவர் என்ன பண்ணார்னா, ஒரு விஷயத்தை அண்ணன் கேள்வி கேட்டார், தெளிவாக சொல்லிட்டு இருந்தார். அதில் நமக்கு ஜோதிடராக இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம பேசும் பொழுது என்ன லக்னம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது யோசனை பண்ணணும். என் குருநாதர் பிஎஸ் ஐயர் ஒரு விஷயத்த சொல்லுவார். லக்னத்தில் சனி இருக்கும்போது ஒருத்தன் கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த லக்னத்தை சனி பார்த்தாவோ சனி இருந்தாவோ அந்த நேரம் ஜோசியம் பார்க்காதரா, உனக்கு சரியாக வராது, வெளியே எந்திரிச்சு போயிடறான் பாரு. புரியுதுங்களா? கன்னி லக்னம் ஓடிட்டு இருக்கு, சனி பார்த்துட்டு இருக்கிறான். ப்ளஸ் 9ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்ததானா சுத்தமாக வாயை திறக்காத, எந்திரிச்சு வெளியே போயிடுறேன் பாரு. இப்போ பலன் சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இப்போ என்ன நடக்குது? கன்னியா லக்னத்தில் மாந்தி ஆச்சுங்களா? சனி பார்க்குறான். 9ஆம் பாவாதிபதி அஸ்தமனம், லக்னாதிபதி அஸ்தமனம், 9ஆம் பாவத்தில் செவ்வாய். அப்போ நீங்கள் கேள்வி கேட்டானா ஜோசியார் பதில் சொல்ல முடியாது. அது எப்பவுமே இல்லைங்க. அந்த இடத்துல அப்படி சிக்கல் வந்துருங்க. இதுதான் இப்ப நீங்க திருப்பி கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? இதுதான் லக்னத்தை சனி பார்க்கிறது. உண்மைங்க இது. இப்ப திருப்பி நான் பேசுனது மறுத்துட்டீங்கல்ல. இதுதான் சனி லக்னத்தை பார்க்கறது. லக்னத்தை சனி பார்க்கும் போது இந்த டேபிள் ஏறினா நான் கொஞ்சம் பழக்கம் தான். ஏன்னா கேள்வி கேட்டா எப்படா சிக்கலா சிக்கிருமே, இது இந்த மாதிரி நேரம் பார்த்து எங்கள் ஐயா வேறு சொல்லியிருக்கேன். இது அனுபவத்தில் உண்மை. அதே மாதிரி ஒருத்தனை லக்னத்தில் சனி இருக்கிற ஜோசியம் பார்க்க வந்தான்னா அவனை நம்ப முடியாது. அவன் உங்களை நம்ப மாட்டான். எவனே நம்ப மாட்டான் லக்னத்தில் சனி இருந்தா. புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி 9ஆம் பாவத்தில் பாவகிரகங்களை வச்சுக்கோங்களேன், எவனே நம்ப மாட்டான். இது உண்மைங்க, யதார்த்த உண்மைங்க. இது அனுபவ ஜோசியம், குருநாதர். இதெல்லாம் எந்த புக்லையும் கிடையாது. இது எங்க சொல்லுவார், எனக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நான் ஒரு பெரிய பாரம்பரியத்தில் வந்திருக்கிறேன், நான் சொல்கிறேன், புரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னை இது பண்ணிடாதீங்க அப்படிம்பாரு. உண்மை. நான் அதுக்கப்புறம் அனுபவத்தில் பார்க்கும்போது லக்னத்தில் பாவகிரகம் இருக்கிறவனா ஜோசியம் பார்க்க வந்தான்னா கொஞ்சம் நிதானித்து நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி லக்னத்தில் சனி இந்த ஜோசியம் பார்க்கும்போது அந்த லக்னத்தில் சனி பார்க்க வர்றவனுக்கும் சரி, பார்க்கறவன் முதல்ல சரி பண்ணிக்கணும்ல, நான் கரெக்டாக இருக்கணும்ல. அப்போ நான் சுதாரிப்பாக இருக்கணும். இவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் பாட்டுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அடித்தானே திருப்பி அடிச்சுட்டு போயிடுவான், நான் ஏமாந்து போயிடுவேன். இப்போ ஜோசியம் பார்க்க வர்றவன் நான் எப்படி இருக்கிறேன், எந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்கிறேன், எனக்கு என்ன நேரம் சாதகமாக இருக்கான்னு பார்த்துக்க வேணாமா? கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்தை சனி பார்த்தானா 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்ததானா ஜாக்கிரதையாக இருக்கு. வச்சுங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது எல்லாருக்கும் புஸ்தகத்தில் கிடைக்காதது. வச்சுங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்குறதுன்னா, இப்போ அனுபவத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றது என்னன்னா, கொஞ்சம் இந்த விஷயத்தை ஓப்பனாகவும் பேச முடியாது, நாசுக்காக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இருந்தாலும் பேசிதான் ஆகணும். என்னப்பா? எப்படி போட்டுப்பா? இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ். நிறைய பேர் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலேயே குழப்பம்.
ஜோசியம் பார்த்தவங்க தப்பா, இது என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு சில நுணுக்கங்கள் புரியலை. உண்மை அது. ஏன்னா அந்த மாதிரியான வாத்தியார்கள்ட்டேருந்து வரல, அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு வாத்தியார் வந்து நல்ல வாத்தியார், பிஎஸ்ஐயர். அவர் திருமண பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக, ரொம்ப டாப். நீங்கள் அவருடைய ஆங்கிளில் வந்து ஜோசியம் பார்க்குறத வந்து நான் எந்த வேறு யாருக்கிட்டையும் நான் பார்க்கல. அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அவர் பார்ப்பார், பலன் சொல்லுவார். அந்த ஆங்கிளில் நான் பார்க்கும் பொழுது இன்றைக்கி இருக்கிற ஜோதிடர்கள் பண்ணுற தப்புகள் நிறைய பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு பொண்ணோட குணம், அவங்களுடைய தேவைகள், அதே மாதிரி ஒரு பையன் ஒரு குணம், அவனுடைய தேவைகள், இது ரெண்டையும் ஜாதகம் பார்க்கும்போதே இவன் எப்பேற்பட்டாலும் இந்த பொண்ணு எப்பேற்பட்டாலும் முடிவு பண்ண வேணாமா? முடிவு பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜயோகம் இருக்கா பணம் இருக்கான்னு மட்டும் கான்செப்டில் பார்க்குறாங்களே தவிர, இவங்க ரெண்டு பேருடைய அந்த மனநிலை, உடல் கூறு, மனநிலை, அவங்களுடைய தேவைகள், உடல் தேவைகளை பற்றி, இந்த உடல் தேவைகளை இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மாறி மாறி பூர்த்தி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ஜோசியத்தில் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. இதனால் வர்ற வேணதான். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வர்ற இன்னொரு முக்கியம், அது வந்து பெரிய சப்ஜெக்ட், அதை இன்னொரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயத்தை நான் வந்து யோசனை பண்ணுறேன். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் உணர்வுகள் வந்து வெவ்வேறு டைமில் வந்து உற்பத்தி ஆகும். அது சந்திரன் அடிப்படையில் வச்சு அது மூவ் ஆகும். இப்போ நீங்கள் ருது ஜாதகம் பார்க்குறீங்க. ருது ஜாதகம் ஒரு பொண்ணு எப்போ ருதுவாவா அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது, தெரியுங்களா? படிச்சிருக்கீங்களா? இந்த சந்திரன் செவ்வாயை தொடும்போதோ, ராசியிலே நவாம்சத்திலே சந்திரன் செவ்வாயை தொடும்போது தான் ஒரு பொண்ணு ருதுவாகும். அப்போ இந்த சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் அந்த தொடர்பு வரும்பொழுது ருதுவாகிற மாதிரி, இந்த பெண்ணுக்கு எப்போ காம உணர்வு வரும், இந்த பையனுக்கு எப்போ காம உணர்வு வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு ரூல் இருக்கு. அது மறைவாக போச்சு, யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் பெரியவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு என்னுடைய குருநாதர் வந்து சில ரகசியமான விஷயங்களை சொல்லிட்டு போகும்போது அது புரியும் போது, இந்த ஆணுக்கு உணர்வு வரும்பொழுது பெண்ணுக்கு உணர்வு வரும் அப்படிங்கிற ரெண்டு அந்த பொருத்தம் இருந்ததானா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு உணர்வு வரும்போது அவன் இல்லை, அவன் வேற ஏதோ ஒரு மூடில் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு உணர்வு வரும்போது இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல் இருக்கும்போது முரண்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒன்று, இந்த டைமிங் மூமெண்ட் எப்போ வரும், இது எப்போ வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி ஜாதகங்களில் இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு பேர் ஜாதகத்தையும் இந்த செவ்வாய் சுக்கிரன் இருக்கான் பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் குரு இவங்களை அந்த பேஸ் பண்ணி தான் அது வருது. அது யாராவது அந்த விதமாக யோசனை பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி அடிப்படை சந்திரன் குணம், அவங்க உணர்வு, மனம். இப்போ இந்த உணர்வுகள் வந்து ரெண்டு பேருக்கு சரியான நேரத்தில் வருதா, இது சரியான நேரம் இருக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கு ஒத்த நேரத்தில் வர்றது மாதிரி நம்ம அந்த பொண்ணு பையஜாதத்தில் பொருத்த பார்த்துருக்கோமா? அந்த மாதிரி யாருமே சிந்திக்கலைங்க. இதுதான், இதை பற்றி தான் நான் இன்றைக்கி ஒரு விஷயமாக யோசனை பண்ணி அதை சொல்லலாம், சிம்பிளாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் நிறையா பேசணும்னா அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். அதை ஒரு சின்ன ரூல், அதுக்கு இன்னொரு நாள் அது வந்து ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விஷயத்த பேசலாம். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையை நான் வந்து இடையில ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரெண்டு பேரும் நமக்கு தெரிஞ்சவங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு இந்த பையன் வேண்டாம், பையன் நல்ல பையன், பொண்ணு அதே மாதிரி இந்த பையனும் நல்லவன், அந்த பொண்ணு வேணான்றான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ரெண்டு பேருக்குள்ள தனிப்பட்ட ரீதியாக பார்த்தா ரெண்டு பேரும் நல்லவங்க, ரெண்டு பேரும் மிஸ்டர் கிளீன். ஆனால் ஏன் ரெண்டு பேர் வேணான்றாங்கன்னா, இந்த தேவைகளுடைய அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஜாதக ரீதியாக கணிக்க தவறுனால வந்த வேணாம்.
யோனியில் இல்லைங்க, அவங்க மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே. செக்ஸ் இஸ் இன் மை மைண்டுங்க. மைண்டு மனது அடிப்படையில் தான் அது வேலை செய்யுது. அப்போ சந்திரனையும் புதனையும் சுக்கிரனையும் இவங்க கணிக்கிறது இல்லை. அது எப்படி இருக்கு இந்த 2 பேர் ஜாதகத்தில் அப்படின்னு? சந்திரன், புதன், சுக்கிரன். இப்போ ஜோதிட இந்த நாடி ஜோதிட அடித்தல் பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், கேது சம்மந்தப்பட்ட காதல் திருமணம்ன்றாங்க, இளம் வயது காதல் திருமணம். அது நடைமுறையில் அது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தா மட்டும்தாங்க அந்த திருமண பொறுத்த விஷயங்களில் வந்து கரெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, யோடி பொருத்தம் இல்லை, தின பொருத்தம் இல்லை, கன பொருத்தம் இல்லை, அது செவ்வாய் தோஷம் இது மாதிரியே வந்து பாரம்பரியமாக இப்படியே சொல்லி 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 கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆச்சுங்களா? இப்போ திருமண பொருத்தத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் உடல் ரீதியான ஒரு தொடர்பு, அதுக்கப்புறம் சந்திரன். ஆச்சுங்களா? இப்போ அதை பற்றி நம்ம யோசனை பண்ணுவோம். இப்போ பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பையன் ஜாதகத்தில் செவ்வாய் இரட்டைப்படை ராசியில் இருந்தால் ஒத்து வராது. என்னங்க, பொண்ணு ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து பையன் ஜாதகத்தில் செவ்வாய் இரட்டைப்படை ராசிகள் இருந்தால் ஒத்து வராது. உதாரணமாக ஜாதகம் போட்டு காமிக்கிட்டுங்களா? முருகா, இந்த ஜாதகம் கொஞ்சம் நல்லதாக எடுத்து கொடுங்க. கொஞ்சம் கூட எழுத்து போட்டுங்களா? ஏன்னா 2 ஜாதகம் போட வேண்டியதாக இருக்குது, அதனால் சிறுசாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி யாருமே அதை வந்து யோசனை பண்ணாமல் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இருந்தாலும் இது ரகசியமான விஷயமா இருந்தாலும் இது முக்கியமான விஷயங்கிறதுனால நான் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இது திருமண வாழ்க்கை நிறைய ஜாதகங்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக வந்து வருது. அதை பார்த்தோம்னா இந்த தப்பு இருக்கிறத உணர்றேன். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாற்றி எழுதிட்டுங்களா? சரி. இப்போ லக்னம் எது வேணாலும் இருக்கட்டுங்க, லக்னம் எது வேணாலும் இருக்கட்டும். இப்போ செவ்வாய் வந்து இது ஆண் ஜாதகம் வச்சுக்கோங்க, இது பெண். இப்போ செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் ஐயா இப்போ பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆண் ஜாதகத்தில் செவ்வாய் கண்ணியில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த செவ்வாயை சந்திரன் தொடர்பு கொள்ளும்போது இந்த செவ்வாயை சந்திரன் தொடர்பு கொள்ளாதுங்களா? அப்போ மனம் வந்து இந்த பெண்ணோட ஜாதகத்தில் அந்த எண்ணம் வரும்போது பையன் ஜாதகத்தில் எண்ணம் உருவாகாது. அந்த டைமிங்கில் லக்னத்துலேயோ இதில் அந்த லக்னம் ரொம்ப டெப்த்தாக போகும்போது டைம் முதல் கொண்டு கால்குலேஷன் பண்ணால முடியும். ஆமாம். இதே மாதிரி சுக்கிரன் எங்கே இருக்கான்னு வச்சுக்க இந்த பொண்ணோட ஜாதகத்தில். இதில் இந்த செவ்வாய்க்கு சுக்கிரனுக்கு ஆரட்டா போச்சா, இந்த பெண் வந்து எப்போ கல்யாணம் பண்ணாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழாது. ஸ்ட்ரெஸ்னா இது ஆண், இது பெண். இந்த சுக்கிரனை இந்த பெண் வந்து செவ்வாய் வந்து சஷ்டாசனமாக போச்சு. இந்த சந்திரனோ குருவோ இப்போ சுக்கிரனை குரு சந்திக்கிறான்னு வச்சுக்க, பார்க்குறான்னு வச்சுக்கோங்க, செவ்வாயை பார்க்காது. சுக்கிரனை குருக்கு பார்க்குற காலத்தில் செவ்வாயை குரு பார்க்காது. செவ்வாயை குரு பார்க்குற காலத்தில் சுக்கிரனை பார்க்காது. அதே மாதிரி சுபகிரகங்கள் எதுவாக இருந்தாலும் செவ்வாயோட சுக்கிரன் சேரும்போது இந்த சுக்கிரனுக்கு ஆரட்டா போயிடுவான். போச்சுங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்தணனுக்கு 1 அரும்புவருக்கு 1 முந்தைய திரிகோணத்தில் முறை நட்கோட்கள் சேரும் நாள் மைந்தரும் மனைவியும் வருமந்த நாளில்
அப்போ சுக்கிரனுக்கு 1-7 அதனுடைய திரிகோணத்தில் சுபகிரகங்கள் வரணும். அப்போ இந்த சுக்கிரனுக்கு 1-7 திரிகோணத்தில் சுபகிரகம் வரும்போது செவ்வாய் தனிப்பட்டு போயிடுவான். செவ்வாய்க்கு எந்த டச்சும் வராது. அப்போ இந்த பொண்ணுக்கு எண்ணங்கள் உருவாகும் போது இதுக்கு வராது. இது பொண்ணு ஜாதகத்தில் அப்படி அமைஞ்சு போச்சு, பை நேச்சுரலாக இருந்து போச்சு. பத்தாவதுக்கு இந்த செவ்வாய் 8 போச்சா, இந்த சுக்கிரனுக்கு இந்த சுக்கிரன் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு கல்யாணம் அடுத்த நாள் நைட்லேயே டைவர்ஸ்ன்றாங்க. இல்லைன்னா யார் தலையெல்லாம் ஒருத்தன் கல்லை தூக்கி கொண்டுருவாங்க. புரியுதுங்கம்மா? ஏன்னா எந்த சூழ்நிலையுமே சந்திரன் இருவரையும் ஒரே டைமில் பார்க்காது, அதனுடைய ஒற்றைப்பட ராசியில் வராது, எந்த சூழ்நிலை தொடர்பு வராது. சரியா பாருங்களா? அவ்வளோதான். அப்போ இது மாதிரி இருக்கிற ஜாதகங்களை பார்க்கும்போது நம்ம கவனமாக இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த பிக்கம். தின பொறுத்தருக்கும், கண பொறுத்தருக்கும், யோனி பொறுத்தருக்கும், எல்லா பொறுத்தருக்கும் 10க்கு 12, 10க்கு 9 இருக்கும். செவ்வாய் தோசை இருக்காது, சர்ப்ப தோசை இருக்காது, எல்லாம் சூப்பராக இருக்கும். 7ஆம் இடம் சுத்தம், 8ஆம் இடம் சுத்தம் பாங்க, எல்லாமே இருக்கும். முடிஞ்சு போயிடும். புரியுங்களா? சரி, இப்போ ஏதாவது உங்களுக்கு டைவர்ஸான ஜாதகம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். நிறைய இருக்கு, எல்லாரும் இருக்கு. நான் எனக்கு ரீடி அவர் கொடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுங்களா, எது வேணா பேசுங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்டேபிள் ஏறி நின்ன உடனே எது மைண்டில் வருதோ அதை பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் இது வரைக்கும் நான் இல்லை. என்னைக்கே பேப்பர் கொண்டு வந்திருக்கேனா, அப்போ என்ன வருதோ அது அப்படியே ஃப்ளோவாக வந்துட்டு இருக்கு. என்னங்க நாங்களே சந்தோஷம். ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜாதகத்தை போட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த டைவர்ஸான காரணம் ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த காரணத்தினால் டைவர்ஸ் ஆகிறது எது, தாம்பத்திய ஒற்றுமை இல்லாமல் 2 பேருக்கு அந்யோன்ய சிந்தனை இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைவர்ஸான கேஸ் இப்படி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். ஆமாம், அதுக்காக இவன் சரியில்லை, அந்த பொண்ணு சரியில்லை, பையன் சரியில்லை, பொண்ணு ஆகாத வெளியே அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் பொருத்தம் பார்த்தது தப்பு. அந்த பொண்ணுக்கான மாப்பிள்ளை இல்லை, அந்த பொண்ணுக்கான மாப்பிள்ளை இல்லை, அந்த பையனுக்கான பொண்ணு இல்லை. நீங்களே போட்டுருங்க. சொல்றது புரியுதுங்களா? என்னங்க பார்த்துட்டு போறாங்க. நம்ம ஜோசியருங்க, நம்ம தரமா என்ன செய்யணுமோ, எதை யோசனை பண்ணணுமோ. இப்ப நாங்க லைஃப் பார்ட்னர் தான் பாக்குறோம், பிசினஸ் பார்ட்னர் பாக்குறாங்க. இப்ப நாங்க பேசுறது லைஃப் பார்ட்னர். அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒத்த சிந்தனை, ஒத்த உடல் தகுதி, ஒத்தமான அந்த கிரக அமைப்புகள். எதாங்க ப்ளூ எடுத்துக்கோங்க, இந்தாங்க எழுதாத அங்கிட்டு போய் வச்சிருங்க. இப்படி வைக்கணும், கமுத்தி வைக்கணும். நான் சொல்றது புரியுதாப்பா? ஏன்னா அங்கேருந்து சொல்றதுக்கு புரிஞ்ச ஒரு ஆளுக்கு புரிஞ்சா கூட சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். புரிஞ்ச சந்தோஷம். ஏன்னா வர்றோம், ஏன் அவ்வளோ தூரம் வரேன்னா என் குருநாதர் கொடுத்த சரக்கு அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடணும். இல்லைன்னா அந்த பாரம்பரிய லிங்க் கட் ஆகிடும், நம்ம சாஸ்திரங்கள் வீணாக போயிடும் படித்ததுக்கு. அவ்வளோதான். குரு துரோகங்கிறது வேறங்க. அப்படி எல்லா குருவும் சொல்லி தர்றது. அந்த பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. அந்த பொண்ணை அனுசரிச்சு தான் போய் ஆகணும். என்னங்க பையனுக்கு அதே மாதிரி தான். இதெல்லாம் ஜாதகங்கள்ல இப்படித்தான் நம்ம விதி இருக்குன்னு சில விஷயங்கள்ல நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஓப்பனா சொல்லிடணும். கர்மா நம்ம அனுசரிச்சு தான் போய் ஆகணும். நீங்க இல்லாததெல்லாம் வருவிக்க முடியாது ஜோசியத்துல. அந்த பரிகாரம் பண்ணி இது பண்ணிடுறேன், அசிவசியம், இது மாதிரி ஏமாத்து வேலையே கிடையாது. நீங்க இது கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா நீங்க இருந்தா போட்டு விடுங்க, அவர் தேடிட்டு இருக்காரு. அதை டைவர்ஸான டேட் தான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். விட்டுருங்க டைவர்ஸான நோட் விட்டுருங்க. ஜாதகம் இருக்கா?
டைவர்ஸான டேட் நோட் பண்ணி வச்சுருக்கேன். டேட் ஆஃப் பர்த் காணும். என்னங்க என்னங்க போடுங்க, ஆண் ஜாதகம் போடுங்க, ஆண் ஜாதகம் போடுங்க, ஏதாவது ஒரு ஜாதகம் போடுங்க. இதெல்லாம் செகண்டரி செகண்டரி. நீங்க இப்படி இருந்தா நீங்க தொடவே தொடாதீங்க. ரெண்டு திருமணம், ஆ? ரெண்டு திருமணங்க, ரெண்டு திருமணம், ரெண்டு சம்சாரத்தில் ரெண்டு பொண்டாட்டி இல்லை. மேல ராகு வருங்க, சதன் மேல மேல ராகு. அழிச்சிடவா? ரெண்டு சந்திரன் வந்துருச்சு. சரி, ஓகே. பூராடம் அது எதை வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஜாதத்தில் பாருங்க, இந்த ஜாதத்தை பாருங்க, இன்னொரு ரூல் அதில் கிரியேட் ஆயிடுச்சு. நான் அதை அடுத்து பேசலாம்னு நினச்சேன், அது இந்த இதிலே வந்துருச்சு. இது மாதிரி ஏதாவது டைவர்ஸான ஜாதகம் இருந்தால் எடுத்து கொடுங்க, 2 செட்டு. நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிச்சயம் நான் சொன்ன ரூல் அதில் இருக்கும். இப்போ லக்னத்துக்கு 7 கூட யாருங்க எங்கே இருக்கிறா? 10ல், அந்த இடத்துக்கு 10ல். ஆமாம், இந்த 10ஆம் இடங்கிறது வந்து இந்த 4ஆம் இடங்கிறது வந்து 6, 8, 12 திரிகோணம். 4, 8, 12 திரிகோணம் தான் இந்த 4ஆம் இடங்கிறது. இது ஒரு மறைமுகமான மறைவு 4ஆம் இடங்கிறது. இப்போ லக்னாதிபதி எங்கே இருக்கான்? 6ல். லக்னாதிபதி லக்னத்துக்கு 6ல், 7ஆம் பாவாதிபன் 7க்கு 10ல். இப்படி இருந்தால் வந்து நிச்சயம் டைவர்ஸ் ஆகுங்க, ஆகும். ஒற்றப்பட ராசியில் இருக்கணும். ஆமா, அந்த ஸ்தானத்துக்கு திரிகோணத்தில் இருக்கணும். இப்ப 7ஆம் பாவம் இருக்குல்ல, 7ஆம் பாவத்துக்கு ஒற்றப்பட ராசியில் இருக்கணும். அதுக்கு அது எந்த பாவத்துக்கு பாக்குறீங்களோ அந்த பாவத்துக்கு ஒற்றப்பட ராசி வரணும். இந்த பாவத்துக்கு ஒற்றப்பட ராசியில் நிக்கணும். ஆமா, இணைவாகும், இணைவில்லை. அப்ப 7ஆம் பாவாதிபதி. ஆமா, இப்ப 7ஆம் பாவத்துக்கு லக்னாதிபதி 12ல மறைஞ்சிட்டான். இந்த 7ஆம் பாவம் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி முதல்ல இது இன்னொரு இன்ட்ரோடியூஷன் கொடுத்தா தான் சரியா வரும். இப்போ ஒரு பொண்ணோட லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த பொண்ணோட லக்னம் இது எப்படி சரியா இருக்கோ அதே போல இந்த 7ஆம் பாவமும் இதுக்கு சமமா இருந்தா மட்டும்தான் சரியா வரும். இதனுடைய தேவைகளை இது பூர்த்தி பண்ணணும், இதனுடைய தேவைகளை இது பூர்த்தி பண்ணணும். அப்படி இல்லாம இதுல ஏதோ ஒன்று முரண்படுன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை என்ன ஆகும்? அப்ப இந்த 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் லக்னம். அப்ப என்ன பண்ண, 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல போயிட்டாங்களா? இந்த லக்னத்துக்கு 6ல் போயிட்டான். இப்ப டபுள் மடங்கு இந்த சந்திரன் மறைஞ்சு போச்சா 6ஆம் பாவங்கிறது. அப்ப இந்த 7ஆம் பாவத்துக்கு இந்த லக்னத்துக்கு இந்த இவன் இருக்கான் பாருங்க, 7ஆம் பாவாதிபன் இங்க போய் அதுல போய் என்ன பண்றான், 4ஆம் இடத்துக்கு போய் இந்த இடங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு கேந்திரத்துக்கு போய் உட்காந்துட்டான். ரெண்டாவது, எந்த ஒரு ஜாதகத்திலையும் புதன் தனிச்சிருக்க கூடாதுங்க, ரகசியம். எந்த ஒரு ஜாதகத்துக்கு புதன் தனிச்சிருந்தா வப்பாட்டி வந்துருவா. எங்கிட்ட ஒரு விஷயம் வந்துடும். அப்ப என்ன ஆகுது, எந்த யாருக்கு வச்சுக்கோங்க, யாருக்கு இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே புதன் தனிச்சிருக்க கூடாதுங்க. எங்கிட்ட ஒரு பக்கம் பிரச்சனை வந்துடும். ஆமா, இப்ப இந்த இதுல பாருங்க, 2ஆம் பாவாதிபன் நீச்சம்,
7ஆம் பாவாதிபன் என்ன பண்ணுறான்? உச்சம். சுக்கிரன் வந்திருக்கான், குரு வந்திருக்கிறான். அப்போ என்ன ஆகுது? சுக்கிரன் பலப்பட்டுறான். இதெல்லாம் வந்து பல திருமணங்களுக்கு அடிகொள்கிற ஒரு அமைப்பு. 7 கோடி சனி பகவான் வந்து லக்னாதிபதி சந்திரனோட சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க தனுசுல. அப்போ வந்து டைவர்ஸ் வர வாய்ப்பு இல்லை. வைவர் வரும்ல, அதுதான் கட்டாயம் வரும். இது கூட கொஞ்சம் பரவாயில்லைங்க, இது உடனடியாக நடக்குங்க. 7 கோடி சனி பகவான் ஏங்க 7ஆம் லக்னத்துக்கு 6. இப்போ சந்திரன் இங்கே வந்து சனி இங்கே போட்டுக்கங்க. 7ஆம் பாவத்துக்கு 12, லக்னத்துக்கு 6, 2 பக்கம் மறையும். இது அதை விட மோசம். இதான் 2வது பொண்டாட்டி வர, இது அதை விட மோசம். இது சொல்லுங்க. இந்த இது வந்து அந்த திசை புத்தி நடக்கும்போது தான் நடக்குங்க. அந்த திசை புத்தி வரலைன்னா நடக்காது. இது பேஸு, இது பேஸு. இது வந்து எப்போ வேணாலும் நடக்கும். நீ கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். லக்னத்தில் புதன்றதுன்னு வச்சுக்கோங்க. லக்னத்தில் வந்து அதுக்கு திரிகோணங்கள்ல யாருமே பார்க்கல, குரு பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, வேற சுபகிரகங்கள் அதை பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அது நடந்துடும். என்னங்க? நாங்க அப்படிலாம் பார்த்து சொல்றோம் இல்லைங்க. சரி, இப்ப இது வேற எதுவும் இல்லைங்களா? சரி, இன்னொரு ஜாதகம் இங்க ரிலேஷனோட ஜாதகம் வச்சுக்கோங்களேன். இருக்குதா? போடுங்க போடுங்க. அது அப்போதான் வந்து இப்போ நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டிலேருந்து ஜாதகம் கொண்டு வந்துடுவேன். அது அப்படி வராமல் இருந்ததுனால தான் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்ல வேண்டியதாக வந்துருச்சு. இந்த இதில் எழுதுங்கண்ணா, இதில் எழுதுங்கண்ணா, அதை வச்சுருங்கண்ணா, இதில் எழுதுங்கண்ணா. இது என்ன பெண்ணா? அது பெண் தான். சரி சரி. அதுவும் பெண் தான், இதுவும் பெண் தான். ஆனால் ஒன்று பிரிவு ஒன்று பிரிவு இல்லை. இல்லை, ஆண் பெண் 2 ஜாதகம் போட்டால் தாங்க கரெக்டாக வரும். நீங்கள் அப்படியே ஒரு ஜாதகம் போட்டீங்களா? அதுக்காக இல்லை இல்லை, ஆண் பெண் 2 ஜாதகம் போடுங்க, அப்போ டைவர்ஸ் காரணம் தெளிவாக சொல்லும். இது வயசுங்களா? இது பெண் ஜாதகம். இது அதுவும் பெண் ஜாதகம். 2 பெண் ஜாதகமா? இப்போ இது டைவர்ஸா? இது டைவர்ஸ், இது டைவர்ஸ் இல்லை. கொடுங்க. என்னங்க இது? ஐயா என்னமோ கேட்குறாரு, இங்கே வாங்க. இதோட வச்சிருக்கீங்க, அதோட வச்சிருக்கீங்க, உங்களோட வச்சிருக்கீங்க, எந்த குணம் வச்சிருக்கீங்க? இது அஸ்தம் தானே? இது அஸ்தம். கணேஷ் இது 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 அனுசம் நட்சத்திரம். இது அனுசம். அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இது டைவர்ஸ், இது டைவர்ஸ் ஆகலையா? எது கொடுத்துருக்கான்னு தெரியல.
டைவர்ஸ் ஆகல. டைவர்ஸ் எழுதிருக்காங்க, அது டைவர்ஸ் இல்லை. இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இது டைவர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆயிடுச்சு, இது டைவர்ஸ் ஆயிடுச்சு. இல்லை, இதுதான் டைவர்ஸ். சரி. டைவர்ஸ் இல்லை. அப்புறம் இது எதுக்கு போட்டிருக்கீங்க? விதிகள் வரலாம் கேட்கறோம். அப்ப அது ஏன் விதி வரல அப்படிங்கிற அது சிம்பிள் லக்னம் தான் அப்படிங்கிறதுக்காக எனக்கு சரி. ஒரே லக்னம். ஒரே லக்னம். ஒரே லக்னம் 7 சனி இருக்குது. சரி வேடத்துக்கு கூட. ஆனா அந்த பின்னாடி போடணும். அது 30 வயசுல கல்யாணம். சரி 23 வயசுல இருக்கலாம். சரி. ஆனா 23 வயசுல கல்யாணம் ஆனது ஒரு குழந்தையை கொடுத்து டைவர்ஸ் ஆயிடும். இது சுக்கிரன் எங்கேயா அதில்? சுக்கிரன் கரெக்ட்லீங்க. கொஞ்சம் இந்த ஜாதத்தில். ஆமா கரெக்ட். ஆ போதுமே, கரெக்டாக வந்துருச்சுல. எது பார்வை இருக்கு? ஏங்க செவ்வாய் சுக்கிரன் பரஸ்பர கேந்திரத்தில் போயிட்டாங்க. கேந்திரத்தில் இப்போ இந்த மாதிரி வந்துட்டாவே அது போச்சு. ஆனா அது பிரிவு இல்லை. பிரிவு இல்லை, இருக்குது. சரி அதை விடுங்க, நீங்கள் கோப்புறீங்க. சரி டைவர்ஸ் பாருங்க. 7ஆம் பாவம், 7 சனி, சரி லக்னாதிபன் சூரியன். சூரியன். இந்த சூரியனும் இந்த சந்திரனும் பாருங்க ஆரட்டா போச்சு. இந்த சனி சந்திரன் இந்த செவ்வாய் இந்த காம்பினேஷன் பாருங்க. இந்த சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் வருதா? புரியலையா? சரி விட்ருங்க, நான் சொல்லித்தரேன். முதல்ல வரேன். இப்போ இது சிம்ம லக்னம். தெளிவாக உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி பார்த்துக்கலாம். சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். சிம்மத்தையும் கடகத்தையும் சனி பார்த்தானால் அந்த பாவம் கெட்டு போயிடும் அப்படின்னு. ஞாபகம் இருக்குங்களா? லக்னத்துக்கு 9ல் கேது சூரியன். இப்போ தான் வந்து டேபிள் நின்னவன்னு சொன்னேன். லக்னத்தை சனி பார்த்தானா 9ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. காரக பாவனஸ்தில் இல்லை, எந்த ஒரு ஜாதகத்தை சிம்மத்தையோ கடகத்தையோ சனி பார்த்தானா அந்த பாவம் கெட்டு போயிடும். ரொம்ப செல்லமா வச்சுட்டு இருப்பாருயா. இருக்கட்டுங்க, அது அப்புறம் அது புரியுது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த ஸ்பாட் மட்டும் தான் சொல்லணும். இது பெண் ஜாதகம் தான், 2 பேர் பெண் ஜாதகம் தான். சிம்மத்தையும் கடகத்தையும் சனி பார்த்தானால் அது எந்த பாவம் வருதோ அந்த பாவம் கெட்டு போயிடும். இப்போ 7ல் சனி. இப்போ இந்த சனிக்கு பாருங்க, இந்த சந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா, பரிவர்த்தனை ஆயிடுச்சு போய் பாருங்க. 4, 12 எந்த ஒரு பாவத்துக்கு இல்லை எந்த ஒரு காரகனுக்கு 2, 12, 7 கிரகம் இல்லைன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. எந்த ஒரு பாவத்துக்கும் எந்த ஒரு காரகனுக்கும் 2, 12, 7 கிரகம் இல்லைன்னா அந்த கிரகம் வந்து தனிப்பட்ட கிரகம் வேலை செய்யாது. எந்த கிரகத்துக்கும் சரி, பாவத்துக்கும் சரி. 2, 12, 7. ஆமாம், நாடி நாடி ரூலு பராசரி தான். இது நாடி ரூல்னு தனியாக மாற்றிட்டாங்க. இப்போ இந்த சந்திரன் நீச்சமாக இருக்காரா? 12 கோடி நீச்சமாயிட்டாரா? இந்த 2ஆம் பாவாதிபன் 12ஆம் பாவாதிபன் இருக்கார் இல்லையா, 2 கூடவே யாரு? புதன். அவனு இது குடும்பஸ்தானாதிபதி. 12ஆம் இடத்ததிபதி அயன சைன சுகபோ ஸ்தானாதிபதி.
இந்த 2 பேருமே குடும்பமும் அயனசன சுகசாவும் 2 பேரும் ஆரட்டா போச்சா? இப்போ பொதுவாகவே சூரியனு சந்திரனும் ஆரட்டா போகிற ஜாதகம். சூரியனு சந்திரனை, இது ரகசியம், சூரியனு சந்திரனையும் சனி பகவான் பார்த்தான்னு வச்சுக்க 2 பேரையுமே முடிஞ்சது. அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க எல்லா விஷயத்துலையுமே போராடி 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 சலிச்சு உட்கார்ந்துடும். ஆமாம். சார் அவருக்கு மைக் கொடுங்க, பேசுறது யாருமே பேசினா பதில் சொல்ற மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகுது. கேள்வி கேட்கறதா மைக்கில் வச்சு கேள்வி கேளுங்க, அங்கே ரெக்கார்ட் ஆகும். சார் நாம கேட்க வேண்டிய கேள்வி இந்த கூட்டத்துல கேக்குறாங்க, பதில் கிடைக்குது. ஆமா, பொதுமக்களுக்கு சொல்றது புரியுதுங்களாமா? புரியுதுங்களா? சூரியனையும் சந்திரனையும் 2யுமே அட் அ டைம்ல சனி பகவான் பார்த்தான்னு சொன்னா அந்த ஜாதகத்தில் என்ன ஆகுது? ஆத்மகாரகனா இருக்கிற சூரியனையும் மனோகாரகனா இருக்கிற சந்திரனையும் சனி பகவான் பாதகம ஸ்தானாதிபதியாவோ கொடுமையான பார்வையில் பார்த்துட்டான்னு சொன்னா அந்த ஜாதகம் கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்த ஜாதகம். திருமண வாழ்க்கை ஃபெயிலியர். வந்துருச்சுங்களா? ஒளி மிகுந்த கிரகம் சூரியன் சந்திரன் சொல்றது இருளான சனி பகவானை தட்டி பார்த்தா அந்த ஒளி வந்து அங்கே குறையுது. ஆமா. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுகேது அவரோட சேர்ந்துட்டாலும் சுத்தமா கெடும். இப்போ பொண்ணோட ஜாதகத்துல சூரியனோட கேது இருக்குது. ஆமா, ஒண்ணுன்னா சொல்லுங்க, சொல்லுவான். சூரியனோட கேது இருக்கு. அப்ப அது வகையில சூரியன் கெட்டு போயிட்டாரு. சனி பகவான் பார்க்கறதுனால சூரியன் அங்க விட்டு சந்திரன் ஆல்ரெடி நீச்சம் வந்துட்டாரு. அதுல சனி பகவான் பார்த்ததுனால அங்க புடிச்சு போயிடுச்சு. ஏன்னா இன்னும் எந்த ஒரு லக்னம் சொன்னேன், லக்னாதி 2 12 கூடியவன். இங்க பாருங்க, லக்னாதி பொண்ணும் அவனே, 12 கூடியவன் அவனே. இந்த 2 பேரையுமே சனி பகவான் பார்த்துட்டாரு. அப்ப லக்னங்கிறது போச்சு. இதுல என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா சனி திக்பலமா இருக்காரு. எந்த ஒரு கிரகம் திக்பலம் ஆகுதோ அதுக்கு பவர் ஜாஸ்தி, அதிக பலம். இது கல்யாண வர்மா அந்த சாராவளிக்கிற புக்கில் தெளிவாக சொல்கிறாரு, திக்பலம் ரொம்ப முக்கியம். அப்போ சனி பகவான் என்ன பண்ணா திக்பலமாக உட்காந்து லக்னத்தையும் லக்னாதிபனையும் பார்த்துறாரு. அப்போ இது பிள்ளைக்கு திருமண வாழ்க்கை ப்ளஸ் அது சம்மந்தப்பட்ட எல்லா வகையிலுமே ஃபெயிலியர். 2வது வந்து 4ஆம் பாவத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலோ 5ஆம் பாவாதிபனை இங்க குரு எங்க இதுல இதுரா குருவா? சந்திரன் வக்ரம் ஆகாது, குரு வக்ரம். வக்ரம் சூரியனுக்கு 6ல் இருக்குல்ல, 8ல் இருந்த வக்ரம் தானே. இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல குரு சந்திரன் இருந்து சனி பார்த்தானா தந்தையார் வழியில தாயார் வழியில சிவனோட சாபம், சிவன் கோயிலில் ஏற்பட்ட சாபம், சிவனடியாரோட சாபத்தினால இந்த வம்சம் வந்து கெட்டு போகுதுன்னு சொல்றாரு சாஸ்திரத்தில். 4ஆம் இடத்துல குருச்சந்திரன் தான். இந்த ஜாதகம் யார அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுங்களா? சரி, அது இருக்கட்டும், பல் டாக்டர் இருக்கட்டும். அவங்க ஃபேமிலியில் எங்கள் தாய் மாமா வழி எப்படி இருக்காங்க தெரியல. சரி, இப்போ இந்த மைனஸ் பாயிண்ட்லாம் தெரியுதுங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ குருவையும் சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு, அதை சனி பகவான் பார்க்குறது தப்பு. லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய 5, 8 கூடியவன் வந்து 4ஆம் இடத்துல உட்காந்து இந்த ராகுக்கும் இந்த அதாவது சந்திரனுக்கு 12ஆம் இடத்துல ராகு, சந்திரனுக்கு 2ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்தது தன் வீட்டுக்கு 12ல் போய் மறைகிறாரு. இந்த இடத்துக்கு வந்து கேதுவோட பார்வை இருக்கு. அது இந்த புத்திர பாக்கியம் இந்த இது எல்லாத்தையும் பாதிச்சிருக்கு. சரி, இந்த குடும்பஸ்தானம் இப்படி கெட்டு போச்சு. அவர் சொல்றாரு பல் டாக்டர்னு. அப்போ தொழில் நல்லா இருக்கு. இப்போ தொழில் நல்லா இருக்கிறது காரணம் என்ன? லக்னத்துக்கு 10 கூடையவன் உச்சம், வீடு கொடுத்தவன் பார்த்துறான். கேட்டீங்களா?
லக்னத்துக்கு 10 கூட யாரு? சுக்கிரன் உச்சம். அவனுக்கு வீடு கொடுத்தவன் பார்த்துறான். சுக்கிரன் உச்சமா இருந்தாலும் மறைஞ்சிருக்குல்ல. எங்கெங்க மறையுது? லக்னத்துக்கு இருக்குல்ல. அப்படிங்களா? 10க்கு 11 மறைவுன்னு சொல்லி சில இடங்கள்ல நீங்க சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல இருக்குல்ல. நட்பினில் ஆட்சிதனில் உச்சத்தில் நன்னினும் அங்கு பெட்புற கூடியிருப்பவருக்கு உறவாயிடும். அது ஆட்சி உச்சமா இருந்ததுன்னா 6, 8, 12 நினைக்காதீங்க. புரியுதுங்களா? நட்பினில் ஆட்சிதனில் உச்சத்தில் நன்னி, சாதக சிந்தாமணி, சாதக சூடாமணி, இந்த மாதிரி முக்கியமான புக்கள் எல்லாம் ஆட்சி உச்சமா இருந்தால் அது பெருசா நினைக்காதீங்கன்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது? 10 கூடவன் 8ல் போய் மறைஞ்சாலும் சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்கு, குரு பார்த்துறாரு. சரி, இது ஏன் பல் டாக்டர்னு வருது? சூரியன் கேது செவ்வாய் சூரியன் கேது அதான் சேர்ந்தவ டாக்டர். அவ்வளோதான். சூரியன் கேது அதான் பல் டாக்டர்னு வருது. செவ்வாய். செவ்வாய் என்ன பண்ற? இந்த செவ்வாய் தூக்கி இங்க போட்டுருங்க. சனி முதல்ல செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு விடுறதுனால பல் டாக்டர் வந்துருது. ஆமா, இதுக்கு திரிகோணம் இங்க இருக்கிற செவ்வாய் இங்க இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், மாத்திக்கணும், வேலை செய்யும். சரி, இதுல ஏதாவது ராஜயோகம் இருக்கா? ராஜயோகம் இருக்கா? லக்னாதிபன் சூரியன் உச்சம் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்ப அது என்ன ஆகும்? இதுல மாந்தி எங்க இருக்குங்களா சார்? மாந்தி சொல்ல முடியுமா? மாந்தி போடல. என்னப்பா? என்னங்க சார்? சசயோகம் இருக்கு சார், அது இல்லைன்னு சொல்ல, திக்பலமா இருக்கு, அது நல்லா இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற இந்த டைரக்டா இருக்கிற பஞ்சமா புருஷத்தை விட மற்ற நுணுக்கமான விஷயங்கள் நிறைய அந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும். இப்ப இவங்க பாட்டனாரை பத்தி தெரியுங்களா? அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஜாதகம் அவ்வளவுதான். டைவர்ஸ்க்கான காரணம் கேட்டார், அது அவ்வளோதான். டைவர்ஸ் காரணம் சொல்லியாச்சு, அது மறுக்கொண்டு அப்படியே அதை சம்மந்தப்பட்டு இருப்பீங்களா? சரி, ஓகே. அப்புறம் இதில் வேற ஏதாவது கேட்குறதுங்களா? சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். வேற ஜாதகம் ஏதாவது ஒரு ஜாதகம் இருந்தால் கொடுங்க, அது எப்படி பொருத்தம் பார்க்குங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சதை முடிச்சிடறேன். ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை சொல்லுங்க. எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தம் பார்க்கல மொபைல் இருக்கு. என்னங்க? ஒருத்தம் பார்க்கல மொபைல் இருக்கு. ஒன்றும் வர முடியல. சொல்லுப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுப்பா. பெண் ஜாதகம், ஆண் ஜாதகம் இருக்குல்ல, சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5 இதை மட்டும் சொல்லுங்க. சரி, குரு 8ஆம் சுக்கிரன் மறைவில்லைங்களா? சந்திரன், புதன், சுக்கிரன், இது ஆண் ஜாதகம். இவங்க எப்படி இருக்காங்க? இப்போ நல்லா இருக்காங்களா? வந்தது. சொல்லுங்க. லக்னம் வந்து மகர லக்னம், மகர ராசி சந்திரன், 2ல் சனி, 4ல் கேது மாந்தி, 5ல் செவ்வாய், புதன், சூரியன். எங்க கடகத்திலையா? சுக்கிரன், இங்க குரு ராகு, அது பெண் வந்துட்டு. சரி, ஓகே. இதை பாருங்க, ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு முடிச்சிடறேன்.
இப்போ நான் வந்து ஆரம்பித்த விஷயத்த இங்கே சொல்லிட்டு நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்தது பேசுயிருக்காங்க. இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த லக்னம் 4-10 கேந்திரம் ஆகாது. அதுக்கு அடுத்து சந்திரன், இந்த சந்திரனுக்கு இந்த சந்திரன் 6-8 2 போச்சுங்களா? அப்புறம் நம்ம முக்கியமான ஹீரோஸ் யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் 5-9. இந்த செவ்வாய்க்கு இந்த செவ்வாய் 5-9. சுக்கிரனுங்க, இந்த சுக்கிரனுக்கு 5-9. ஆச்சுங்களா? அப்ப சுக்கிரன் செவ்வாயும் ஓகே, அது ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? லக்னத்துக்கு 7ஆம் பாவதி யாருங்க? சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவதி யாருங்க? அப்ப இந்த பாவத்துக்கு 7ஆம் பாவதி சுக்கிரனும் இந்த பாவத்துக்கு 7ஆம் பாவாதிபனும் 2 பேரண்டா போயிட்டாங்க. பாவாதிபன் அப்ப இந்த பாவத்துக்கு 9ஆம் பாவதி யாருங்க? குரு. இந்த பாவத்துக்கு 9ஆம் பாவதி யாருங்க? புதன். அப்ப புதனுக்கும் இந்த குருவுக்கும் 2-12. அப்ப இந்த உடல் தொடர்பு மட்டும் நல்லா இருக்குதுங்க. உடல் தொடர்பு மட்டும் நல்லா இருக்கு. ஆனா ஆன்மீகமா அந்த உடல் உயிரோட அந்த ஜீவனோட தொடர்பு இருக்கு பாருங்க, ஆத்மார்த்தமான தொடர்பு, அது குறைவா இருக்கு. ஆமாங்க, சஷ்டாஷ்ட தோஷம் அதான் எடுத்துருந்தா சந்திரன் 6-8. ஆமா. அப்ப இந்த சந்திரனை கோச்சார சந்திரன் தொடும்போது இவனுக்கு 6-8 போகுதுல, இவனுக்கு சந்திராஷ்டமம் வரும், அவனுக்கு சந்திராஷ்டமம் வரும்ல. அப்ப குரு பகவான் வந்து இந்த சந்திரனை பார்க்கும்போது அந்த சந்திரனை பார்க்காது. நான் என்ன சொன்னேன்? உடல் தொடர்பு நல்லா இருக்கு, ஆத்மார்த்தமான தொடர் யோகம் 2மே இல்லை. ஆத்மார்த்தமான ஒரு ஐக்கிய சந்தானம் அந்த விஷயங்கள் இல்லை. இது சும்மா மெட்டீரியலா ஒரு தொடர்பு. ஆமா, ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் நடக்குதான்னா இந்த சூரியன் சந்திரனும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இது உடல் ரீதியான தொடர்பு, உயிர் ரீதியான தொடர்பு இல்லை. புரியுதுங்களா? இப்ப உயிர் ரீதியான தொடர்பு இல்லை, உடல் ரீதியான தொடர்பு நல்லா இருக்கு. இதனால ஏற்படக்கூடிய யோகங்கள் இருக்கா? இல்லை. பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப வளர்ச்சி, ஆரோக்கியம், மேன்மையான சமுதாயத்தில் அந்தஸ்து இதெல்லாம் இருக்கா? இல்லை. அப்போ பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது இப்படி கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நுணுக்கங்கள் இருக்கு. ஆனால் நேரம் கருதி அடுத்தடுத்து பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? இல்லை, சந்தோஷம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஓகே, வணக்கம். ஐயா பேசி நீங்கள் அடுத்தது பேசி சிவசுப்ரமணியாருக்கு ஆட்சமையாருக்கு